ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அறிமுக வீடியோ தாங்க. இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம். என்னோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர். நானும் என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் 2 பசங்க. ஓகேங்களா. என் பேர் பார்த்தீங்கன்னா தீபா. என்னோட ஹஸ்பண்ட் பேர் பார்த்திங்கன்னா முனியாண்டி. அவங்க நேம் சாமி பேர் வச்சுருக்காங்க. ஆனால் கூப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வேறு பேர் இருக்குது. அந்த வில்லேஜில் வேறு நேம் சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு நேம் வச்சு கூப்பிடுவாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 3 பேர் எங்கள் வீட்டுக்காருக்கு. அதில் ஒரிஜினல் நேம் தான் அந்த முனியாண்டிங்கிறது. மீதி 2 நேம் பார்த்திங்கன்னா வேறு வேறு ஊரில் கூப்பிடுவாங்க. அதை அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். என் பொண்ணோட நேம் பார்த்திங்கன்னா தர்ஷினி. என் பையனோட நேம் சஞ்சய். ஓகேங்களா. மொத்தம் 4 பேர் நாங்கள் இருக்கோம். நான் என்னென்ன படிச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நான் +2 முடித்தது சிங்கம்நேரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் +2 முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பிலிட் தமிழ் லிட்ரேச்சர் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் டிடிசி டெய்லரிங் கோர்ஸுமே காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் தான் நான் படித்தது. அப்புறம் டைப்ரைட்டிங் கிளாஸ் பார்த்திங்கன்னா சிங்கம்னரில் படித்தது தான். ஆனால் எக்ஸாம் திண்டுக்கல் ஆர்விஎஸ் காலேஜில் எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் பாஸ் பண்ணிட்டேன். டிடிசி டெய்லரிங் கோர்ஸ் பார்த்திங்கன்னா காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் படித்தது தான். ஆனால் எக்ஸாம் பார்த்திங்கன்னா தேவகோட்டையில் ஒரு பாய்ஸ் ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அங்கே தான் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அதுலேயுமே நல்லபடியாக பாஸ் ஆகி எல்லாத்துலேயுமே சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. அதை அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு 11th 12th படிக்கலை. என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. என்னோட பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஒர்க்குன்னு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு கிடைக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தை நான் வேஸ்ட்டு பண்ணாமல் டெய்லரிங் ஒர்க்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். எப்போதுமே பெண்கள் வீட்டு வேலை மட்டும் பார்க்காம நம்மளால் முடிஞ்ச பணத்துக்கு சம்பாதிக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். நிறையா பணத்துக்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 300 முதல் 500 ரூபாய்க்கு சம்பாதிச்சாலே போதுமானது. நான் அந்த மாதிரி தான் டெய்லரிங் ஒர்க்கு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஃபுல் டே ரொட்டீன் பிளாக் நான் உங்களுக்காக அப்லோடு பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக தான் இருக்கும். ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை மட்டும் பார்க்க முடியாமல் சோம்பேறித்தனமாக இருந்து அந்த வேலையை அப்புறம் பார்க்கலாம் தள்ளி தள்ளி போடுறனால அந்த குடும்பத்தில் எவ்வளோ சண்டைகள் சச்சரவுகள் வந்திருக்குங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேலஞ்ச் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த பகல் ஃபுல்லாக ஈவினிங் ஃபுல்லாக என்னென்ன வேலைகள் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத வரைக்கும் எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். காலையில் என்ன உணவு சமைக்கிறேன், லஞ்சுக்கு என்ன சமைச்சேன், டின்னருக்கு என்ன சமைச்சேங்கிறது ஃபுல் டே ரொட்டீன் விளாக்காக ஒரு 30 நாளைக்கு சேலஞ்ச் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோடு பண்ண போகிறேன். எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ வீட்டு வேலைக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஒர்க்கு எப்படி உங்கள் நேரத்தை வீணாக்காமல் பார்க்குறாங்கிறத எல்லாமே உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் கிடையாது. எல்லாருடைய துணிகளையுமே நான் கையில் தான் துவைப்பேன். அதெல்லாம் எந்த டைமுக்கு துவைப்பேன் அப்படிங்கிறத எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் ஏரியா தான். அங்கே ஒரு 15 வருஷம் அங்கேயே தான் இருந்தோம். இப்போ பிள்ளைங்களோட படிப்புக்காக அங்கே இருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே சிங்கம்நரி வந்தாச்சு. இங்கே இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. ஓகேங்களா. இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒத்திக்கி இருக்கோம். இப்போ டைம் முடிய போகுது. ஒத்திக்கி இருக்கிற டைம் முடிய போகுது. திருப்பியுமே நாங்கள் ரினிவல் பண்ணி இதே வீட்டில் தான் இன்னும் 2 வருஷம் நாங்கள் இருக்க போகிறோம். ஓகேங்களா. நாங்கள் இருக்கக்கூடிய வீடு மாடி வீட்டில் இருக்கோம்.
எல்லாத்துக்குமே கீழே இறங்கி தான் போகணும். அதுக்கு இடையில் எவ்வளோ வீட்டு வேலைகள் இருக்குங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீட்டு வேலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில வேலைகள் வந்து பிடிக்காமையே இருக்கும். அது எல்லாருக்குமே சில வேலைகள் பிடிச்சிருக்கும், சில வேலைகள் வந்து பிடிக்காமல் இருக்கும். அப்படி தான் எனக்கு இருக்குது. அதெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த 30 நாளைக்கு ஃபுல் டே ரொட்டீன் பிளாக்ல வந்து நான் சேலஞ்ச் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்தெந்த வேலைகள் பிடிக்கும், எந்தெந்த வேலைகள் பிடிக்காதுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எல்லா வேலைகளுமே பிடிக்கும். ஆனால் தொடர்ந்து அதே வேலையை ரெகுலராக செய்யும் பொழுது கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனமாக இருக்க தான் செய்யும். அதை வந்து நம்ம மாற்றி வேறு பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது வராது. ஒரு ஆர்வமாக தான் இருக்கும். என்னோட வீட்டு வேலையை முடிச்சுட்டு எனக்கு பொழுதுபோக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரிங் பண்ணுறது தான் என்னோட பொழுதுபோக்கு. எனி டைமு டெய்லரிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து பிடிக்கும். டெய்லரிங் மட்டும் அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் அம்மா அப்பா வீடு இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நேம் பார்த்தீங்கன்னா ரோசி. அந்த ரோசி கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ எப்போயாச்சும் ஒரு டைம் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் போகும்பொழுது ரோசி கூட கொஞ்சம் நேரம் பேசி விளையாண்டுட்டு வர்றது எனக்கு வந்து பொழுதுபோக்காக ரொம்பவே பிடிக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த ரோசியை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ரொம்ப வந்து நல்லா பாசமாக அன்பாக இருப்பான். நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே கையை தூக்கிக்கிட்டு வந்துடுவான். ரொம்பவே ஒரு அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய பொண்ணு தான். என் பையனோட பொழுதுபோக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா டிராயிங் பண்ணுறது தான் அவனோட பொழுதுபோக்கு. என் பொண்ணோட பொழுதுபோக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட் வந்து பண்ணுவாங்க. என் வீட்டுக்காரோட பொழுதுபோக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர்கிட்ட வந்து காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது தாங்க எங்கள் 4 பேருடைய பொழுதுபோக்கு. அவ்வளோதாங்க எங்களை பற்றி நான் அறிமுகப்படுத்திட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.